என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த ஞாயிற்று கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வராகியானவள் உனக்கு ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நீண்ட காலமாக துரோகத்தை செய்து கொண்டு இன்னமும் அவர்கள் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகியினுடைய ஆட்டத்தை ஒடுக்க உன் அம்மா புறப்படுகின்றேன். என் பிள்ளையே, நான் இதை செய்ய துணிந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடக்கூடாது. அப்படி மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னுடைய துரோகியிடம் இருந்து இனி உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக நாம் இருந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, இன்று ஏகாதசி நாள் என்பதனால் என் பிள்ளை, நீ பெருமாளை வழிபட வேண்டிய நாள். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அம்மா நடத்தி தர முடிவெடுத்து விட்ட நாள்தான் இந்த நாள். இன்று ஞாயிற்று கிழமை என்பதனால் என் பிள்ளை, நீ உன்னுடைய மனதிற்கான ஓய்வினை இன்று கொடுக்காமல் உன்னுடைய உடலுக்கான ஓய்வை மட்டும் தேவையான அளவு நீ எடுத்துக்கொள். உழைப்பிற்கான அத்தனை ஓய்வும் உடலுக்கு கிடைத்தால் மட்டுமே அடுத்தது உன்னால் ஓடி ஓடி உழைக்க முடியும். என் பிள்ளையை, இன்றைய நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு துரோகியினுடைய விஷயங்களில் செய்யக்கூடாது. ஏனென்றால் வராகி ஒரு முடிவினை எடுத்துவிட்டு இன்று அதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் பொழுது நீ நான் சொல்வது போல நடந்து கொண்டாலே போதும். இனி துரோகி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்துவிட மாட்டார். என் பிள்ளையை, எதை ஏற்றுக்கொண்டாலும் துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. துரோகம் என்பது வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகவும் மோசமான ஒரு விஷயம். நாம் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மிக பெரிய பரிசு. இந்த பரிசு வாழ்க்கையில் உன்னை மீண்டும் தலை நிமிர விடாமல் செய்துவிடும். என் தங்கமே, இது போன்ற துரோகத்தை செய்தவர்களினுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதாக நீ உணர்கின்றாய். அதாவது வாழ்க்கையில் கெடுதல்கள் செய்கின்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு அப்படி ஒரு தோற்றம் அவர்களிடத்திலிருந்து கிடைத்திருக்கின்றது. அவர்கள் இப்படி இருப்பதாக உன் முன்னால் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், துரோகம் என்பது ஒருவரை நிச்சயமாக வாழ விடாது. அவர்கள் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வராகி அதன் பிறகும் அவர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை ஒடுக்கிவிட புறப்பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ செய்யக்கூடாத தவறு என்னவென்று அம்மா சொல்கின்றேன், தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, துரோகத்தை செய்தவர்கள் அந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த காயங்கள் எல்லாம் மிக பெரியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் பிள்ளை, நீ அவர்கள் நமக்கு துரோகத்தை செய்ததையே மறந்து விடுகின்றாய். வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை, நாம் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விடலாம் என்பது போல நீ நடந்து கொள்கின்றாய். அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல மீண்டும் உன்னோடு பேச துடித்தாலோ பேசுவதற்கான வாய்ப்புகளை தேடினாலோ அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கத்தான் நீ நினைத்து விடுகின்றாய். அம்மா துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் நம்மிடத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் என்பது உன்னுடைய எண்ணம். ஆனால் உண்மை அதுவல்ல.
நீ மேலும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றாய். ஏற்கனவே செய்த துரோகத்திற்கே பதில் கிடைக்காத நேரத்தில் மீண்டும் அவர்களிடத்தில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு காரியத்தை நீ உருவாக்கிவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். மன்னிப்பு எதற்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. என் பிள்ளை, நீ இந்த மன்னிப்பினை முதலில் கொடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. நான் உன் தாயானவள் இது போன்ற செயல்களை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களை செய்கின்றவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கிவிட்டால் உன் தாயானவள் நான் என்ன செய்துவிட முடியும்? மீண்டும் ஒரு பிரச்சனை இவர்களால் வரும் பொழுது அந்த நேரம் உன் தாயானவளால் உனக்கு எந்த உதவிகளையும் செய்ய முடியாது. என் பிள்ளையே, நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். வராகி, ஒரு விஷயம் வாழ்க்கையில் தவறு என்றால், ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மனம் நோக ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்களுக்கு வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்காமல் உன்னிடத்தில் இதுபோன்று நான் பேசிக்கொண்டிருக்கவில்லை. கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டார்கள். நான் கொடுத்த வாய்ப்புகளை கூட அவர்கள் மாற்றி உனக்கு கெடுதல்தான் செய்ய முயற்சிகளை செய்தார்களே தவிர ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் அவர்கள் நல்லதை செய்ய விரும்பவில்லை. இந்த அளவிற்கு கொடூர எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நான் ஒரு கை பார்க்கின்றேன். என் பிள்ளை, இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கியோ மீண்டும் அவர்களுக்கான இடத்தினை கொடுத்தோ நீ தவறிழைத்து விடுவதோடு மட்டுமல்லாமல், அம்மா பரவாயில்லை, விட்டுவிடுங்கள், இனிமேல் மீண்டும் இது போன்று செய்தால் பார்த்து கொள்ளலாம் என்று என்னிடத்திலும் வந்து கேட்பாய். என் பிள்ளையே, நீயே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த அளவிற்கு மிக பெரிய தவறுகளை எல்லாம் செய்து விட்டார்கள். வாழ்க்கையை ஒருவர் வெறுத்து ஓடுகின்ற அளவிற்கு பல துரோகங்களை செய்து விட்டார்கள். அவர்கள் செய்த விஷயங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை வெறுத்து நின்றாய். நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கிச் செல்ல நினைத்தாய். என் தங்கமே, எவ்வளவெல்லாம் ஒதுங்கிச் சென்றாயோ அவ்வளவு அதிகமான தொந்தரவுகளை உன் பின்னால் வந்து நின்று கொண்டு உனக்கு கொடுத்தார்கள் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. இனிமேல் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது தெளிவாக உணர்ந்து கொண்டு இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கெட்ட நேரமாக நீ மாற்றிவிடாதே. இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள், இவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தையும் இனிமேல் உருவாக்க நீ காரணமாக இருந்து விடாதே. அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் செல்லட்டும். மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் அவர்களை இழுத்து கொண்டு வந்து விடாதே. என் பிள்ளையே, இதில் மட்டும் நீ கவனமாக இரு. மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். என் குழந்தையே, நான் திடீரென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய புறப்படுகிறேன் என்றால் அதில் நிச்சயமாக காரணங்கள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். இவர்களின் ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது. ஒரு அளவிற்கு மேல் ஒரு எல்லையை தாண்டி சென்று விட்டது. இதற்கு மேலும் விட்டு வைத்தால் என் பிள்ளை உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்தையும் நான் உருவாக்கி எதிரிகள் துரோகிகள் இல்லாத சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில் தருகின்றேன். நல்ல நேரம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டு உனக்கானதை நீ நல்லபடியாக செய்ய தொடங்கு. யாரும் இனி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்திவிட முடியாது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா தீயதும் நீங்கி நல்லது மட்டுமே நிறைந்திருக்க போகின்றது. அந்த நாள்
இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.